ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாகவும் வளமாகவும் வாழ பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. நான் அதுக்கு அரிசி கழுவி வச்சுட்டேன். அடுத்து 1 kg சிக்கன் எடுத்து அது உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இப்போ இதுக்கு தக்காளி, வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் தேவைப்படுது. நான் இப்போ இதெல்லாம் அலசி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகா நடுவில் மட்டும் கீறி வச்சாச்சு, புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா பட்டலவங்கம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வந்த பின்னாடி நம்ம செஞ்சால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து தக்காளி போட்டாச்சு. தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்தாச்சு. சிக்கன் நல்லா கிளறி விட்டுட்டு, இது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுலேருந்து தண்ணி விட்டு வரோம், அதுவே சரியாக போயிடும். நான் இந்த சிக்கன்லாம் வெந்த பின்னாடி அப்படியே தண்ணி ஊற்ற மாட்டேன். இந்த சிக்கன் வெந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா சிக்கனில் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிட்டா. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு. யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ அந்த சிக்கன் சாஃப்டாகிறதுக்காக தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதனால் நான் இப்போ இது சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். சிக்கன்லாம் எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்த பின்னாடி தான் நம்ம ரைஸ் போடணும். அப்போ தான் ரைஸ் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நான் ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதித்த அப்புறம் நான் அரிசியும் சேர்த்தாச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாகணும். அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல சிக்கன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு கிளறிட்டு தம் விட போகிறேன். இது பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க? யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம தம் விட்டுடலாம். தம் விட்டுட்டு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே வைக்கிறோம். 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கோம். நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நாங்கள் சைடிஷாக வெறும் ரைத்தா மட்டும்தான் எடுத்துருக்கேன். யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.